ஹாய், ஐ எம் செந்தில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்டில் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் பேச ஆசை சேனல்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஓகேவா? எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேவா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன டாபிக்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா இந்த வீடியோ உங்க நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் ஆகும். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, அடிக்கடி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கறது உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ நேத்து ஏன் வரல? நீ ஏன் படிக்கல? நீ ஏன் சாப்பிடல? நீ ஏன் தூங்கல? நீ ஏன் அதை வாங்கல? நீ ஏன் எனக்காக வெயிட் பண்ணல? இந்த மாதிரி ஏன் 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 ஓகே, இதை வச்சு நம்ம நிறைய கேள்வி கேட்போம். ஓகே, ஸோ ஏன் இதை வச்சு நம்ம இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதுவும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாஸ்ட், ஓகே, பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய கேள்விகளா இருக்கும். ஓகே, ஏன் நேத்து வரல? ஏன் போன வாரம் எனக்கு கால் பண்ணல? ஓகே, ஏன் நேத்து என்ன மீட் பண்ணல? நீ நேத்து ஏன் சாப்பிடல? இந்த மாதிரியான கொஸ்டின், அது எல்லாமே நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கேள்விகளை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மறக்காம காமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட ஆன்சரை சொல்லிட்டே வாங்க. தட் இஸ் பிராக்டிஸ். ஓகே, யூ நீட் பிராக்டிஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இதுதான் அதுக்கான சிம்பிளான ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒய் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் வருது. இது WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஒய்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து டிடன்ட், டிடன்ட், ஓகே, டிடன்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை. டிட் நாட், அதோட கண்ட்ராக்ஷன் தான் டிடன்ட். அடுத்து வந்து சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட்னாலும் வரலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், இந்த மாதிரி எதுனாலும் வரலாம். அதுக்கப்புறம் வந்து வெர்பு, வெர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். ஓகே, ஸோ இந்த வெர்பு வந்து கண்டிப்பா எந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பாஸ்ட்ல தானே கேள்வி கேட்கிறோம், அதனால நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்மே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதுக்கு தான் நம்ம இங்க டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் வரல? நீ ஏன் வரல? நேற்று வந்து ஏதோ ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வந்து ஸ்கூலுக்கு போகல, அப்போ வந்து டீச்சர் கேட்பாங்கல்ல, நீ ஏன் வரல? அதுதான் இது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ டோன்ட் பி குவைட், எல்லாருமே உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன், ஒய், முதல்ல கேள்வி ஒய்ல தான் ஆரம்பிக்கும். ஒய் டிடன்ட், ஒய் டிடன்ட். சப்ஜெக்ட் என்னது இங்க? நீ அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல யூ. வரவில்லை, அந்த வில்லை அப்படிங்கிறதுக்கு தான் இங்க நம்ம டென்ட் போட்டாச்சு. ஸோ வர அப்படிங்கறதா இங்க வெர்பு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கம். அவ்வளவுதான். why didn't you come? why didn't you come? நீ ஏன் வரல? ஓகே, நெக்ஸ்ட், நீ ஏன் போகவில்லை? நீ ஏன் போகல? ஓகே, ஒரு பார்ட்டி. ஓகே, you didn't go to the party, நீங்க வந்து பார்ட்டிக்கு போகல. someone asks you, why didn't you go to the party? ஓகே, அதான் இந்த கொஸ்டின். நீ ஏன் போகவில்லை, அதை எப்படி கேட்பீங்க? இப்போ நான் ஆன்சரை சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒய் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். அதுக்கு அடுத்து didn't. ஓகே, சப்ஜெக்ட் வந்து இங்க நீ தான் இருக்கு, யூ. வெர்ப் என்னது? போறது, அதுக்கு இங்கிலீஷ்ல go. why didn't you go? why didn't you go? நீ ஏன் போகல? நீ ஏன் பார்ட்டிக்கு போகல அப்படின்னா why didn't you go to the party? நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல, அதை எப்படி சொல்லுவீங்க? நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல, அதை எப்படி சொல்லுவீங்க? why didn't you go to school? அவ்வளவுதான். நீ ஏன் காலேஜுக்கு போகல? why didn't you go to college? நீ ஏன் நேத்து போகல? why didn't you go yesterday? இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், அவன் ஏன் படிக்கவில்லை? அவன் ஏன் படிக்கல?
இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன், எல்லாமே நெகட்டிவ் சென்டென்சஸ், எதிர்மறையான வாக்கியங்கள் தான். ஓகே, அவன் ஏன் படிக்கவில்லை, இது எப்படி கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் didn't. சப்ஜெக்ட் என்னதுங்க? அவன் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல he. வெர்ப் என்னது? படிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல study. Why didn't he study? Why didn't he study? அவன் ஏன் படிக்கல? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? So let's see some more examples. Next, நீ நேத்து ஏன் எனக்கு கால் பண்ணல? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி காமனா நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நீ நேத்து ஏன் எனக்கு கால் பண்ணல கேட்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? why, அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம். didn't, why didn't. ஓகே, சப்ஜெக்ட் நீ அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல you. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? கால் பண்றது. ஓகே, அது அப்படி போட்டுடலாம். why didn't you call? நெக்ஸ்ட் இந்த டாட் டாட்டா வச்சிருக்கோமா, அங்க என்னாலும் வரலாம். ஸோ மிச்சம் இங்க என்ன வேர்ட் இருக்கு? எனக்குன்னு இருக்கு, இன்னொரு நேற்றுன்னு இருக்கு. எனக்கு அது எப்படி சொல்லுவீங்க? கால் மீ. நேற்று எஸ்டர்டே. That's it. Why didn't you call me yesterday? Why didn't you call me yesterday? ஏன் நேத்து எனக்கு கால் பண்ணல? ஸோ அந்த கேள்வியெல்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், பட் நீங்க திரும்ப திரும்ப வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், அவள் நேற்று ஏன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணல? அவள் நேற்று ஏன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணல? இது சாதாரணமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. Why didn't, சப்ஜெக்ட் என்னதுங்க? அவள் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல she. வெர்ப் என்ன? அட்டெண்ட் பண்றது. ஓகே, அது இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் நானு, attend. மீட்டிங், attend the meeting. நேற்று yesterday. That's it. Why didn't she attend the meeting yesterday? Why didn't she attend the meeting yesterday? அவள் நேற்று ஏன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல? இதே இது அவன் நேற்று ஏன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல, அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் நேற்று ஏன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவில்லை, அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுவீங்க? Why didn't he attend the meeting yesterday? sheக்கு பதிலா he வரும், அவ்வளவுதான். Why didn't he attend the meeting yesterday? ஓகே, நீ ஏன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல? நீ ஏன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல, அதை எப்படி கேட்பீங்க? Why didn't you attend the meeting yesterday? செந்தில் ஏன் நேத்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல? Why didn't செந்தில் attend the meeting yesterday? ஓகே, செந்தில் ஏன் நேத்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்களா கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஈஸியா இருக்கா? அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட், நீ ஏன் அவளுக்கு உதவவில்லை, நீ ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். எப்படி கேட்பீங்க? Why didn't, நீ சப்ஜெக்ட் வந்து நீ தான் இருக்கு, so you. வெர்ப் என்னதுங்க? உதவுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல help. அவளுக்கு her. Why didn't you help her? Why didn't you help her? நீ ஏன் அவளுக்கு உதவல? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீ ஏன் அவனுக்கு உதவவில்லை, அதை எப்படி சொல்லுவீங்க? நீ ஏன் அவனுக்கு உதவவில்லை? Why didn't you help him? So இந்த ஹெருக்கு பதிலா இங்க him வரும், அவ்வளவுதான். So let's see some more examples. Next, நீ ஏன் கொடை கொண்டு வரல, நீ ஏன் கொடை கொண்டு வரல அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, இந்த கொஸ்டின் காமனா நம்ம கேட்போமா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? So first, why didn't, இதெல்லாம் காமனான வார்த்தைகள், எல்லா சென்டென்ஸ்க்குமே வருது. ஓகே, why didn't, இது சம்டைம்ஸ் நம்ம வந்து சில பேர் didn't அப்படின்னு வாசிக்கிறாங்க, சில பேர் வந்து didn't அப்படின்னு வாசிக்கிறாங்க. ஸோ எப்படின்னா நீங்க வாசிச்சுக்கோங்க, கரெக்டா நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். didn't, didn't. ஓகே, didn't சேர்த்து சொல்லும் போது didn't. ஸோ 2 சிலபிளா நம்ம வாசிக்கலாம், பட் சேர்ந்து வாசிக்கும் போது சம்டைம்ஸ் அது ஒரே சிலபிள் மாதிரி தெரியும், didn't அப்படின்னு. ஓகே, didn't அப்படியே நீங்க வாசிச்சுக்கோங்க. why didn't, சப்ஜெக்ட் வந்து நீ அப்படின்னு இருக்கு, you.
வெர்பு வந்து கொண்டு வர்றது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல bring. Why didn't you bring குடை? அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? umbrella. ஓகே, ஸோ ஒரே ஒரு அம்ப்ரெல்லா அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகிள் சேர்க்கணும். ஸோ நம்ம எப்படி சொல்லணும்? யூ வந்திருக்கு, அது வந்து ஒரு வவல், அதனால நம்ம ஆன் போடணும். ஓகே, why didn't you bring an umbrella? That's it. Why didn't you bring an umbrella? நீ ஏன் கொடை கொண்டு வரல? நெக்ஸ்ட், அவங்க ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? இன்ஃபார்ம்னா ஒரு தகவலை தெரிவிக்கவில்லை. அவங்க ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்களுக்கு அல்லது நமக்கு ஏன் அவங்க இன்ஃபார்ம் பண்ணல? எல்லாமே ஒரே தான். இது எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ ஏன்னா why didn't, ஸோ அவர்கள், அதான் சப்ஜெக்டிங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல they. வெர்பு என்னதீங்க? இன்ஃபார்ம். ஓகே, why didn't they inform எங்களுக்கு? us. That's it. Why didn't they inform us? Why didn't they inform us? அவங்க ஏன் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணல? இல்லையா அவங்க ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? எங்களுக்கு நமக்கு ரெண்டுக்குமே நம்ம வந்து அஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஈஸியா இருக்கா? இப்ப பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, இங்கிலீஷ் ஈஸியா கஷ்டமா? உண்மையிலே ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சா இங்கிலீஷ் ஈஸி தானே, எல்லாருக்குமே புரியுதுல்ல. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பிராக்டிஸ். ஓகே, நீங்க ஏன் திருமணத்திற்கு வரவில்லை? நீங்க ஏன் வெட்டிங்க்கு வரல? நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப ஈஸி. why didn't, ஸோ நீங்கள் ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல யூ தான். ஓகே, why didn't you, வெர்பு என்னதீங்க? வர்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல கம். திருமணத்திற்கு, to the wedding. That's it. Why didn't you come to the wedding? Why didn't you come to the wedding? நீங்க ஏன் வெட்டிங்க்கு வரல? ஸோ அதை கேட்கும் போது அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இங்கிலீஷ் வந்து நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பேசும்போது தான் நமக்கு அந்த ஃப்ளோ வருதா, அந்த ஃப்ளூவன்சி வருதா, ஹெசிடேஷன் இல்லாம நம்ம வந்து பேசுறோமா, இது எல்லாமே அவசியம். அதனாலதான் நான் உங்களை சொல்றேன் பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஓகே, குட். ஸோ லெட்ஸ் see some more examples. நெக்ஸ்ட், நீ நேத்து ஏன் என்கிட்ட பேசல? நீ நேத்து ஏன் என்கிட்ட பேசல? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எப்படி கேட்பீங்க? why didn't, சப்ஜெக்ட் என்னங்க? நீ. why didn't you, வெர்பு என்னது? பேசுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல டாக். என்கிட்ட, to me. That's it. Why didn't you talk to me? Why didn't you talk to me? ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், நேற்று அப்படின்னு இருக்கு. So yesterday. That's it. Why didn't you talk to me yesterday? So இந்த இடத்துல to me போடலாம், இல்ல with me போடலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட், நீ ஏன் எனக்கு பரிசு வாங்கவில்லை? நீ ஏன் எனக்கு கிஃப்ட் வாங்கல? ஸோ ஒரு பிறந்தநாள் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல, கேட்போம்ல, நீ ஏன் எனக்கு கிஃப்ட் வாங்கல? எப்படி கேட்கலாம்? ஸோ ஏன்னா why didn't you, சப்ஜெக்ட் இங்க யூ தான். வெர்பு என்னதீங்க? வாங்குறது, அதுக்கு இங்கிலீஷ்ல பை. எனக்கு, மீ. பரிசு, கிஃப்ட். ஓகே, why didn't you buy me a gift? Why didn't you buy me a gift? இப்படியும் கேட்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா why didn't you buy a gift for me அப்படின்னு கேட்கலாம். ஓகே, buy a gift for me அப்படின்னு அது வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இது வந்து கேஷுவலா இருக்கும். ஓகே, why didn't you buy me a gift? ஏன் வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிஃப்ட்னா பரிசு. நெக்ஸ்ட், நீங்க நேற்று நைட்டு ஏன் படத்துக்கு போகல? ஸோ பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நேற்று நைட் ஏன் படத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகல ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ why, then didn't, why didn't,
இங்க சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ யூ, why didn't you? ஸோ வெர்ப் என்னது? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல go. why didn't you go? நீங்க ஏன் போகல? ஓகே. ஸோ படத்துக்கு to the movie. நேற்று இரவு, yesterday நைட்னு சொல்லக்கூடாது. ஓகே, லாஸ்ட் நைட். நேற்று நைட் அப்படிங்கிறதுக்கு நம்ம லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். That's it. Why didn't you go to the movie last night? நீங்க வந்து ஏன் லாஸ்ட் நைட் வந்து படத்துக்கு போகல? That's it. Why didn't you go to the movie last night? ஸோ இதே அவன் நேற்று நைட்டு ஏன் படத்துக்கு போகல? சப்ஜெக்டை மட்டும் மாற்றணும். அது எப்படி சொல்லுவீங்க? அவன் நேற்று நைட்டு படத்துக்கு போகல. ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு சேஞ்ச் த சப்ஜெக்ட் அலோன். ஸோ எங்கள் சப்ஜெக்ட் என்ன இருக்கு? யூன்னு இருக்கு. அதை மட்டும் மாற்றினா போதும். ஓகே, ஸோ அதாவது நம்ம ஹீன்னு மாற்றினா போதும். Why didn't he go to the movie last night? That's it. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த didn't அப்படிங்கிறது நம்ம நெகட்டிவ் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒய் அப்படிங்கிறது கொஸ்டின். ஏன் அப்படி, ஏன் ஒரு விஷயத்த பண்ணல? பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், பட் அதை பண்ணியிருக்க மாட்டோம். அது ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கறது இப்படிதான். சிம்பிளா இருக்கா? இப்போ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். உங்களுக்கான டெஸ்ட் 2 சென்டென்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நேத்து நீ அவனுக்கு ஏன் கால் பண்ணல? நீ ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரல? ஓகே, நீ நேத்து ஏன் அவனுக்கு கால் பண்ணல? நீ ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிட்டு வரல? இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப பாஸ்ல இருந்து எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்கா, அவங்களோட ஆன்சரோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட மார்க்ஸையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, எல்லாரும் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ எல்லாரும் பாஸ் பண்ணி வச்சுட்டு சூப்பரா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். செக் பண்ணலாம். இப்போ எப்படின்னு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நேத்து நீ அவனுக்கு ஏன் கால் பண்ணல? ஸோ ஏன் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு நம்ம ஒய் போடுறோம். பண்ணல நெகட்டிவ்ல இருக்கு, அதனால நம்ம வந்து didn't. why didn't? நீ அப்படின்னு இருக்கு, you. why didn't you? வெர்பு வந்து call. ஓகே, call. அவனுக்கு call him. why didn't you call him? நீ ஏன் அவனுக்கு கால் பண்ணல? நேற்று yesterday. ஓகே, that's it. why didn't you call him yesterday? why didn't you call him yesterday? நீ நேத்து ஏன் அவனுக்கு கால் பண்ணல? ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இது நீங்க பேச பேச உங்களுக்கு தானாவே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட், நீ ஏன் உன்னோட நண்பர்களை கூட்டி கொண்டு வரவில்லை? அவங்கள ஏன் நீ வந்து கூட்டிட்டு வரல? ஒரு பார்ட்டி நடக்குது, நீ ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரல அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா why. ஸோ நெகட்டிவ்ல கேட்கறதுக்கு didn't. சப்ஜெக்ட் நீ தான், ஸோ you. why didn't you? கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? இதுக்கு நான் வந்து தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ கூட்டிட்டு வர்றதுக்கு வந்து bring அப்படின்னு சொல்லலாம். ஸோ bring அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை கொண்டு வர்றதுக்கும் bring தான் சொல்லணும். இந்த மாதிரி நீ அவனை கூட்டிட்டு வா, ஓகே, அவர்களை கூட்டிட்டு வா அப்படி சொல்றதுக்கும் நம்ம வந்து bring தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, why didn't you bring உன்னுடைய நண்பர்களை? bring your friends. That's it. why didn't you bring your friends to the party? நீ ஏன் பார்ட்டிக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரல? That's it. ஸோ டு த பார்ட்டி அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை சேர்த்து பேசும்போது இங்கிலீஷ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு மொழி அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இதுலயே தெரியலையா உங்களால வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு? ஸோ நம்பிக்கை தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஸோ கண்டிப்பா நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களால வந்து இங்கிலீஷ் பேச முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணி உங்களோட கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஒரு சின்ன சென்டென்ஸ், நீங்க நேத்து ஏன் கிரிக்கெட் விளையாடல? நீங்க நேத்து ஏன் கிரிக்கெட் விளையாடல? இந்த கேள்வியை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பொதுவா வந்து இங்கிலீஷ்ல நம்ம கேள்வி கேட்கும் போது இந்த யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம அதிகமா வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஏன்னா மற்றவங்க கிட்ட தான் நம்ம கேட்போம், நீங்க ஏன் வரல, நீங்க ஏன் வந்தீங்க, ஓகே, உங்களால இதை பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி நீ அந்த யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அதனால அதை யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே,
நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.